வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்ப அட்டைகளுக்கு முக்கிய அறிவிப்பை உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டு உள்ளார். மக்கள் தங்கள் குடும்ப அட்டையின் வகையை தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்து உள்ளார். தமிழகத்தில் தற்போது 2,20,00,000க்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. அதாவது PHH முன்னுரிமை ரேஷன் கார்டுகள் வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அதிக அளவில் மானிய விலையில் பெற முடியும். ஆனால் முன்னுரிமை அற்ற NPHH குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் குறைந்த அளவிலான சலுகைகளையே பெறுவார்கள். எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தங்கள் அட்டையை மாற்றிக்கொள்வது அவர்களுக்கு கூடுதல் சலுகை அளிக்கும். அரசின் அறிவிப்பின்படி தகுதியானவர்கள் தங்கள் குடும்ப அட்டையை மாற்ற விரும்பினால் தேவையான ஆவணங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போன்ற சிறப்பு முகாம்களில் விண்ணப்பம் செய்யலாம். சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்பங்களை கரெக்டாக சமர்ப்பித்துவிட்டால் உடனடியாக அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்து உள்ளார்.